இப்போ நீங்கள் நீக்கிட்டீங்க, ஆனால் இப்போ இதெல்லாம் லைவ்ல போயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இதே நிதி நெருக்கடி இருக்குன்னு நீங்க சொல்லும் போது எதுக்கு உங்க தாத்தனுக்கு 30 கோடி ரூபாய் எழுதாத ஒரு டம்மி பேனா வேற அக்கௌண்ட்ல 10,000 வச்சு வீட்டுக்கே பொருளாதாரம் இல்லாம இருக்கிற உங்க டாடிக்கு எதுக்குடா டிஃபெண்டர் காரு? ஆனாலும் அந்த பாத்ரூம் எம்எல்ஏ பாவங்க லைவ்ல போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லி கதறாரு. அதை வந்து அவை குறிப்புல இருந்து நீங்க நீக்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேவலம் ஒரு செக்யூரிட்டி கூட லாய்க்கலன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னார்ல, அதை வந்து நினைவு கூறணும்னு நினைக்கிறேன் இந்த தருணத்துல. உங்க தாத்தா அதாவது கட்டுமரம் அப்படின்னு சொன்னாதான் தெரியும் நினைக்கிறேன். கட்டுமரம் வந்து எதுக்கு மஞ்சள் கலர்ல துண்ட தோல்லே தொங்க போட்டுட்டு சுத்துனாரு? மூக்கு துடைக்கிறதுக்கா? கார் இல்லாத வசதி இல்லாத எம்எல்ஏ மாதிரி தான் அந்த காருக்கு அப்ளை பண்ண போறாங்கன்னு சொல்லி தாவேகா தரப்பும் சொல்லியாச்சு, மத்த கட்சியினரும் சொல்லியாச்சு. ஏன்னா அவங்களுக்கு தேவை இல்லை. ஏன்னா அப்பதான் ஊழலை கொஞ்சம் தவிர்க்க முடியும். அதுவும் எதுக்கு கொடுத்துருக்கு, எல்லாரும் எல்லா இடமும் போய் பார்க்கணும், உன் தொகுதியை நீ வந்து கண்காணிக்கணும்னு சொல்லிதான். அது இல்லாம இது எதுவுமே சொந்த கார் கிடையாது, எப்பவுமே எம்எல்ஏ வந்துட்டு இருக்கவங்களுக்கு அது வழங்கப்பட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த திட்டமே. இதுல எதிர்கட்சிகளுக்கு கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நல்ல பேர் வாங்குறானுங்களாம். 2 பங்களா வச்சிருக்கலடா, அப்புறம் எதுக்குடா உனக்கு அரசு பங்களா அப்படின்னு சொல்லி செருப்பால் அடிக்காம செருப்பால் அடிச்சு சட்டமன்றத்துல அதுவும் லைவ்ல ஓட விட்டுருக்காங்க. அப்பப்போ வந்து தத்தி எதுக்கு ஓடி போகுதுன்னா சட்டசபையில இருந்து பாத்ரூம்ல போய் 3 மணி நேரம் முக்கணும்ல, அதுக்காக தான் சீக்கிரமே ஓடிடுறாரு. குறிப்பா இன்னைக்கு நடந்த சட்டமன்றத்துல தாவேகா தரப்புல இருக்க எம்எல்ஏஸே ஒரு சில பேர் தேவையற்ற விஷயங்களை பேசுற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் பாக்குறாங்க.